வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் அன்பும். இந்த மாதிரி எனக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த யூனிட்டாக எடுத்துக்கிறேன். போன 2ஆம் தேதி தான் என்னுடைய பேரை சாம்ஸ்லேருந்து ஜாவா சுந்தரேசன் அப்படின்னு சொல்லி நான் மாற்றினேன். அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்ட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமா இருந்தது. இந்த வாட்ஸ்அப்ல ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமா பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்க கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளவு பேர் என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் அன்பு முத்தங்களும். அவருக்கு அதாவது பேரை மாத்தினது அதான் ஆக்சுவலா அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டானா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினைப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையுமே பேரை வச்ச ராசி பாருங்க. இது வரைக்கும் ஒரு படத்துல நடிச்சேன், இதுக்கு நடிகனா போய் பேசியிருக்கேன், நண்பனா போய் பேசியிருக்கேன். ஆனா பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்டாவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க. இதுவே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார், அழகா என்னை பத்தி பெருமையா பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். ஜாக்குவார் தங்கம் சார், அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினாரு. என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன். 73 அப்படின்னாரு. 73 வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணா அப்ப நம்மலாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நானும் ஏறினதுக்கு அப்புறம் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோ பீடியில பாக்குறேன், நான் கண்டிப்பா ஒரு 250-300 வருஷம் வாழ்வேன் தம்பி அப்படின்னு. 250-300 ஏன்னா ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டு இருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடிச்ச விழாவுக்கும் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்திருக்க ஹெல்த் ரிலேட்டடா அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். இன்னைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதா தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டிட்டு இருந்தேன். இவர் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சிட்டு தான் இருக்கேன். அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் 2 பேர்கள். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு திரையுலகத்தையே வாழ வச்சுட்டு இருக்காங்க சார். அது அவங்களோட பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய படங்கள் 10-15 தான் ஒரு வருஷத்துக்கு வருது. மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்டு இருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரியான தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியா ஜெயிச்சு பெருசா வந்தா இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமா இந்த தயாரிப்பாளர் ராமு அண்ட் டீம் அதுக்கு மாற்றணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சிருக்காங்க. கூட்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்துல நடிச்சவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்கு. அவ்வளவு பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த விஷயங்கள் பார்க்கும்போது எத்தனை பேர் ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தா 40 பேர். எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை. ஓடிட்டுதான் வடவழியில கேமரா வச்சாருன்னா போரூர்ல தான் ஆட்கள் நிற்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இயக்குனர் தனசேகர் சார். இந்த ஆக்சுவலா இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம். ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரியல. பிஆர்ஓ கோவிந்தா சார் இவர் தான் டைரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே வேர்த்து சொட்ட வர்றாரு சார். அவரு விழாவுக்கே வேர்த்து சொட்டி இருந்தாலும் படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே செஞ்சிருக்காரு போல இருக்கு அவருக்கு. அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தாரு. ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமா அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச கௌசிக், பிரணா, சசி அத்தனை பேரும் இவங்க எனக்கு தெரிஞ்ச முகமா இருக்கு. இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த டயத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். எல்லாம் ஜென்ரலா அந்த சில நேரத்துல சின்ன படம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு என்னைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமா நான் எடுத்துக்க மைண்ட்ல. என்னன்னா அவர் ராமராஜன் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், முரளி சார் யாரை பத்தியும் கவலை இல்லை. என் இசை என் படத்துல பிரமாதமா இருக்கணும், அது யார் வேணா நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார். அது மாதிரி இந்த படத்துல பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம்,
ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அந்தந்த படத்துல உங்களோட பெஸ்ட் உழைப்பை போட்டணும். அது வந்து நடிகர்ல இருந்து சொல்ல, கேமராமேன்ல இருந்து டிசைனர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும், கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினைச்சாக்க அங்க ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது. அதனால நல்லா உழைங்க. ஒரு சின்ன படத்தை பெரிய படமா ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலயும் இருக்கு. ஸோ அப்படி நம்ம உழைச்சோம்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பாரு, டைரக்டர் நல்லா இருப்பாங்க, அடுத்த படத்துல நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். ஸோ சின்சியரா உழைப்போம், சிறப்பான விஷயங்களை அடைவோம். பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமா பேசப்பட்டு ஒரு பேங்கா மாறுறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்து. தேங்க்யூ. நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே படம் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது பெரிய படம், பிரம்மாண்டமான படம், ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேட்டி கேட்டுருந்தேன், நான் கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன். என்ன சார் மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஆனால் வந்தப்போ தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அந்த அளவு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், பிரம்மாண்டமாக தெரியும் சார். உண்மையிலே கௌஷிக் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க. இப்போ எல்லாம் பெரிய இடத்துல தான் இருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போங்க. கௌஷிகெல்லாம் கூட வச்சுக்கோங்க, நல்ல நடிகர், நல்ல நம்பிக்கையான நண்பர், அதை வச்சுங்க. தயாரிப்பாளர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. வேட்டையாடுறவர் முதல்ல வந்து ஒரு பேசுவார், வேட்டையாடிட்டு போயிட்டாரு. பின்னாடி வந்து அப்படி கூட இருந்து அப்படியே ரெண்டே வார்த்தை நன்றி வணக்கம் சொல்லிட்டு சிங்கங்கள், பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி ரெண்டு பேருமே கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. படம் பார்க்கும்போது இசையமைப்பாளரை பார்த்தேன், மிக பிரமாதமான இசையமைச்சிருந்தாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் படம்னாரு, நம்பவே முடியல, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமல்ல, பல வெற்றி படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்கள் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர், நல்ல மனிதர், கடவுளுக்கு நிகழ அந்த மனிதர் வந்திருக்காரு. உண்மையிலே அவரை நம்ம பாராட்டுதா இருக்கு. ஜாவானது ஜெய ஜா ஜிய வா, வெற்றி எனக்கு வாணி கூப்பிடுற மாதிரி ஜாவானி பேர் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும். எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். பின்னாடி கழுத்துக்கிட்டனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, அந்த பேரை நிச்சயமா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்க சித்தர் மூலமா கேட்டுக்கிறேன். மேல வாழ்த்துக்கள். கௌஷிக் ஹீரோ, உண்மையிலே ஒரு அற்புதமான பையன். அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சண்டையா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடிக்க பாருங்க, நினைச்சு பார்த்தா கூட ஆட முடியாது. அந்த அளவு பவர்ஃபுல் டான்ஸ், அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங், எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்தாரு, கோபால் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் அவர் பிறக்கல, கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஹைட்டுக்கு வந்துட்டாரு. சரி, என்னோட ஹைட்டு மேலே வந்துட்டார். வாழ்த்துக்கள். வில்லன் நடிச்சிருக்காரு, ஏழடி இருப்பார் போல் இருக்கு. சாக கூட உள்ளது, ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு. உங்க வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்க நடைப்புலேயே அந்த யாரை உயர்ந்து உலகத்துல திரையுலகில் இப்படி உயர்ந்து மனமாக வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹீரோயினி மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகளுக்கும் வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கும் போது டே 1 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுலேருந்து இந்த படம் இங்கே வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தா எங்கள் டைரக்டர் மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், எல்லாருமே புதுமுகங்கள், அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதில் நாங்கள் தினம் யோசிக்கும் இது அடுத்த கடவுள் மூவ் ஆகுமா, ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரும். பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வந்திருக்குன்னா அது டைரக்டர் சார், அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகிட்டு கதை. ஒரு பூங்காவை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சாக இருக்குது, தினம் நம்ம என்னென்ன நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கதை. இது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அண்டு மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா வந்து அவ்வளோ காம்படிட்டிவாக போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மீடியா மோகம் வந்து எல்லாரும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்னோட ரோலை நல்லா பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவருக்கே ஒரு தனி மைக் வைக்கணும் போல இருக்கு.
அடுத்ததாக நான் ரைட் ஹேண்டாக இருக்க மணிகண்டன் சார், இவங்க 2 பேர் தான் எனக்கு எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டு டேரக்டர் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவருக்கு ஈக்குவலாக அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்றது மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அது நான் இவர்கிட்ட பார்த்தேன் இந்த ஃபர்ஸ்ட் மூவியில். இவருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும். அண்ட் தனசேகர் சார், அவர் என்னை நம்பி இந்த படத்தை தந்தாங்க. எனக்கு என்ன ஹெல்ப்போ பேஷன்ஸாக நான் சாங் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட அதை வாங்கி நீ சாங் லேட்டாக கொடுத்தாலும் நல்லா தந்துருக்குப்பான்னு அப்ரிஷியேட் பண்ணுற ஆள். ஸோ இதை தாண்டி என்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் மூலமா இந்த படத்தை எங்கே கொண்டு போகணும் உங்களுக்கு கொண்டு போங்க. தாழ்மையோட கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே ஒரு படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதில் ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ நிறைய படங்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாமல் போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அது நல்லபடியாக அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதில் ஒரு ஹீரோயினாக ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடித்தேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் அங்கே இருக்காரு. ரொம்ப நன்றி சார். அதே படத்தில் அதே பாதி கலைஞர்கள் இந்த படத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்றது நான் முழுமையாக நம்புகிறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும். சார் குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தாரு, நட்டி சார் ஹீரோவா வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவா இருக்கு. இதுக்கு இன்னும் மேலும் இந்த படங்கள் நல்ல முறையில் வெளியில மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். படத்துல ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பூங்கா இது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்காக இருக்குது. நான் அவங்க முன்னாடி லீட் பண்ணுறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்கள் இதில் நானும் இங்கே இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இங்கே டைரக்டர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல இருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேரை கொடுக்கும். அடுத்து நீங்கள் ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், போர்டு அடிச்சவங்க எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்ல இருக்கீங்க. வாய் வழியா வெளியே வரனால எல்லாரும் இங்கே இருக்கீங்க. யா அப்புறம் அவே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்கள் எழுதின வார்த்தைகளால் எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வளரும் கலைஞருக்கு அது கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகமாக இருந்தது. ஸோ இந்த மேடையை நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரியாக நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யா நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ.